Hello பசங்களா, வெல்கம் டு Xylem. ஸோ நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனோட பார்ட் 1 நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அதோட ரிமைனிங் போர்ஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன? ஹிஸ்ட்ரி ஆஃப் த பீரியாடிக் டேபிள் பார்த்தோம், மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸில் சைஸ், ஆட்டமிக் ரேடியஸு, அயோனிக் ரேடியஸு, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அயனைசேஷன் எந்தால்பியும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு ரிமைனிங் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான் அஃபினிட்டி வரும், எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி வரும், அதே மாதிரி நமக்கு வந்து மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதெல்லாம் வரும் பசங்களா. அண்ட் கடைசியில் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் டாபிக் இருக்குது, லைக் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி, டயகனல் ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம செஷனுக்கு போகலாமா? வாங்க. ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸோட பார்ட் 2 நமக்கு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பசங்களா. சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸஸை பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் சைலத்தோட தலா ப்ரோன்னு சொல்லி ஒரு ஆஃப்லைன் பேட்ச் இருக்குது பசங்களா. இது வந்து 11th படிக்கிற பசங்க உங்களுக்காகத்தான். ஓகே, இது எப்படின்னா கோயம்புத்தூர்லேயும் திருச்சி திருநெல்வேலியிலையும் சைலத்தோட ஹைப்ரிட் கேம்பஸில், ரிப்பீட்டர் கேம்பஸில் எவ்ரிடே ஈவினிங்கில் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு போய் இதில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு பேட்ச் இருக்குது. இதில் வந்து எப்படின்னா உங்களோட 11th சிலபஸை பக்காவாக சிஸ்டமேட்டிக்காக முடிக்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்க. நீட் ஃபேக்கல்ட்டிஸ் தான் உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. ஸோ டீப்பாக கான்செப்டில் அவங்க வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி தருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி 12th படிக்கிற பசங்களுக்கு, திஸ் இஸ் ஃபார் த 12th படிக்கிற பசங்க, அவங்களுக்காகவும் இதே மாதிரி நமக்கு ப்ரோக்ராம் இருக்குது பசங்களாம். ஓகே, அதோட ஷெட்யூல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தளபதி பேட்சை பற்றி தெரியும் பசங்க, உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம். இட்ஸ் அன் ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் யாருக்காக? ஓன்லி ஃபார் 12th படிக்கிற பசங்களுக்காக. அவங்களுக்கு 11th சாப்டரோட ரிவிஷனும், அதே மாதிரி 12th முடித்து நீட்டுக்கான கிராஷ் ப்ரோக்ராமும் எல்லாமே வந்து இந்த தளபதி பேட்சில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, then we have repeater program. சைலத்தோட repeater ப்ரோக்ராமோட பேர் என்ன? MAARA. MAARA is a hybrid program. ஒரு நாள் ஆஃப்லைன், ஒரு நாள் ஆன்லைன், அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக படிக்கிற ப்ரோக்ராம் தான் ஹைப்ரிட் ப்ரோக்ராம். அந்த MAARA பேட்ச்லையும் நம்ம அட்மிஷன் போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் தான் சைலத்தோட ஹைப்ரிட் கேம்பஸுகள் இருக்காங்க. ஓகே, ஸோ பசங்களா, உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது என்கொயரிஸ், அகாடமிக்கலான என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் டு திஸ் நம்பர். அண்ட் நாம் வந்து இன்னைக்கு நம்மளோட செஷனை இங்கே ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக், எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி. ஸோ எலக்ட்ரான் கெயின் எந்தால்பின்னா என்ன அப்படி சொல்லணும்னா, நான் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆசைப்படுறேன். ரெடி? எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன? அஃபினிட்டினா இன்ட்ரெஸ்ட், எலக்ட்ரான் மேலே ஆசை. ஜஸ்ட் இமேஜின், எனக்கு எலக்ட்ரான் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ என்னோட எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப அதிகம். ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி மீன்ஸ் எலக்ட்ரான் மேலே ரொம்ப ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா ஐ வில் பி சூப்பர் எக்ஸைட்டட். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கரெக்டாக? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டா ஐ வில் ரிலீஸ் மை எனர்ஜி. ஐ வில் சே ஏ. ஸோ ஐ ஆம் ரிலீஸிங் மை எனர்ஜி. கிளியராக பசங்களா? எனக்கு எலக்ட்ரான் மேலே ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ என்னோட எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப அதிகம். அப்போ எனக்கு எலக்ட்ரான் கிடைச்சா நான் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவேன். எனர்ஜி ரிலீஸ் பண்ணால் டெல்டா H நெகட்டிவ். கிளியர்? ஓகே, தட் மீன்ஸ் ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி யாருக்கு இருக்காங்களோ அவங்களோட அந்த எலக்ட்ரானை கிடைக்கும் போது இருக்கிற டெல்டா H இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? அது நெகட்டிவாக இருக்கும். டெல்டா H நெகட்டிவ். இந்த டெல்டா H தான் நாம் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பின்னு சொல்கிறோம். ஸோ நான் எதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டியை பற்றி மென்ஷன் பண்ணேன்னா, அது எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி கொஞ்சம் டீப்பாக புரியறதுக்காக. நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஷன் இருக்குது. எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியும் பசங்களா. என்னோட எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப அதிகம். தட் மீன்ஸ் மை எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி இஸ் ஹைலி நெகட்டிவ். எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி நெகட்டிவ் ஆகுதா, உனக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப அதிகம் இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ எலக்ட்ரானை கிடைச்சா எனர்ஜியை கொடுப்பேன். எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது டெல்டா Hோட சைனு நெகட்டிவ். அப்போ யாருக்காவது லோ எலக்ட்ரான் அஃபினிட்டினா அவங்களுக்கு அவ்வளோ எல்லாம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இல்லை, எலக்ட்ரான் மேலே அவ்வளோ ஆசையெல்லாம் இல்லை.
லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ அவங்களோட டெல்டா ஹெச்இஜி என்ன ஆகும்? டெல்டா ஹெச்இஜி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி லெஸ் நெகட்டிவ் ஆகும், லெஸ் நெகட்டிவ். ஸோ இது வந்து மோர் நெகட்டிவ், இது வந்து மோர் நெகட்டிவ். இஸ் இட் கிளியர்? ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொன்னாலும் மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொன்னாலும் ஒன்று தான், தே ஆர் த சேம். அதே மாதிரி லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் மேலே அவ்வளோ ஆசை இல்லைன்னு சொன்னாலும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி லெஸ் நெகட்டிவ்னு சொன்னாலும் ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். இது ரெண்டுக்கும் சைனை போட்டு பாருங்கள். இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இட் இஸ் +100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கும் தெரியுமா? அது -100. எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூவில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு வந்து அதிகமாக நம்ம நெகட்டிவ் வேல்யூ தான் கொடுப்பாங்க. கிளியரா? ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இப்படி வேணால் சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம், ஓகே, 3 metals, 3 metals or elements X, Y, Z. இவங்க 3 பேரோடையும் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி இவருக்கு 100 +100, இவருக்கு +50, இவருக்கு -20, -20. யாருக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம்? யாருக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம்? சார் எக்ஸுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப அதிகம் சார். எக்ஸோட எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப அதிகம் சார். எக்ஸோட எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப அதிகம். எலக்ட்ரான் மேலே ரொம்ப ஆசைப்படுறாங்க, அதான் +100. அப்போ அதோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன தெரியுமா? -100. தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரானை கிடைச்சா எக்ஸ் 100 ஜூல் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். Y -50, Z +20. அப்போ இதில் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாருங்க, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஹையஸ்ட் வேல்யூ, ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ வைஸாக பார்க்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க இதுதான் ஹையஸ்ட். ஆனால் இவனுக்கு எலக்ட்ரான் மேலே அஃபினிட்டி இல்லவே இல்லை. டெல்டா ஹெச்இஜி பாசிட்டிவ் வந்தால் அது வந்து ரொம்ப லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ அதனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம், அது ரெப்ரசன்ட் பண்ணணும்னா மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேணும். மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இதுவும் நெகட்டிவ் தான், இதுவும் நெகட்டிவ் தான். எது மோர் நெகட்டிவ்? -50 -100? எது மோர் நெகட்டிவ்? -100 தானே மோர் நெகட்டிவ். புரியுதா பசங்களா? புரியுதா? மோர் நெகட்டிவ் டெல்டா ஹெச்இஜி யாருக்கோ அவனுக்கு தான் எலக்ட்ரான் மேலே அதிக ஆசை இருக்குது. எலக்ட்ரானை வந்து அவங்களால ஈஸியாக வாங்க முடியும். அப்படின்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட்டு, அதே மாதிரி டாப் டு பாட்டம். முதல்ல பீரியடு பாருங்க, லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போக 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 என்னாகும்? சைஸு குறையும். சைஸு குறைஞ்சா எலக்ட்ரானை கெயின் பண்ணுற டெண்டன்சி, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற டெண்டன்சி கூடும். எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். லெஃப்ட் டு ரைட் பசங்களாம் நல்லா பாருங்கள், இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போகிறோம், நல்லா பாருங்கள். லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ் லெஃப்ட் டு ரைட். அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை பற்றி என்ன சொல்லலாம் சார்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பிகம்ஸ் மோர் நெகட்டிவ். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பிகம்ஸ் மோர் நெகட்டிவ். புரியுதா? இது எப்போ? லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது. லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியாடிக் டேபிள் when we are moving in a period, electron affinity கூடும் or electron gain enthalpy becomes more negative. டாப் டு பாட்டம் பார்க்கலாமா? பாருங்க, டாப் டு பாட்டம் சார். டாப் டு பாட்டம் இன் ஏ குரூப் சொல்லுங்க. டவுன் த குரூப் சைஸு கூடும்ல, சைஸு கூடுனா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற டெண்டன்சி குறையும். ஸோ டவுன் த குரூப் நம்ம சொல்லலாம். டவுன் த குரூப் electron affinity decreases. அப்படின்னா electron gain enthalpy becomes less negative. கிளியரா பசங்களா? ஓகே,
இன்னொரு விஷயம் என்னன்னா சக்சஸிவ் அயனைசேஷன் எந்தால்பி பார்த்த மாதிரி சக்சஸிவ் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பியை பற்றி ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி எப்போவுமே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி டெல்டா HEG1 ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி, இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி இஸ் ஜெனரலி, இது வந்து எப்போவுமே இல்லை, ஜெனரலி நெகட்டிவ். எப்படின்னா ஒரு ஆட்டத்துக்கு நீங்கள் எலக்ட்ரான் கொடுத்தீங்கன்னா ஆட்டம் உங்களுக்கு எனர்ஜி தரும். ஸோ தெர் இஸ் அ ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, அதனால டெல்டா H நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி இஸ் ஜெனரலி நெகட்டிவ். ஓகே, ஆனால் பட் டெல்டா HEG செகண்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்படின்னா முதல்ல ஒரு எலக்ட்ரானை கொடுத்த போது எனர்ஜி கிடைச்சது, ரெண்டாவது ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும்போது பசங்களா நீங்கள் முதல்ல எலக்ட்ரானை கொடுக்கும்போது எக்ஸ் ஆட்டமாக இருந்து வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கொடுத்தா அது என்ன ஆகும், அது எக்ஸ் மைனஸ் ஆகும். நவ் இட் இஸ் அன் ஆனியான், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த ஆனியோனுக்கு மறுபடியும் நீங்கள் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும்போது எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், ஆனியோன் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் சார்ஜ், ஸோ தேர் வில் பி ரிப்பல்ஷன். ஸோ அதனால் செகண்ட் எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்க போனால் அவங்களுக்கு வாங்குற டெண்டன்சி இருக்காது. அப்போ நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் எனர்ஜியும் கொடுக்க வேண்டி இருக்கும். அவங்களால வாங்க மாட்டேன், தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் த செகண்ட் எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கொடுத்த போது சந்தோஷமாக வாங்கி எனர்ஜி ரிலீஸ் பண்ணேன், செகண்ட் எலக்ட்ரான் கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்கிறேன், ஏன்னா எனக்கும் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல்ஷன். ஸோ அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நான் வாங்கணும்னா நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தரணும், அப்போ டெல்டா H பாசிட்டிவ் ஆகும். புரிஞ்சுதா சிச்சுவேஷன், புரிஞ்சுதா? அப்போ தான் அது X2 மைனஸாக மாறும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் செகண்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ, ஆனால் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி ஜெனரலி நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி பாசிட்டிவ் வரும் நோபல் கேஸுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி பாசிட்டிவ் வரும், ஜெனரலி நெகட்டிவ் தான். ஆனால் செகண்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி யாராக இருந்தாலும் சரி செகண்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி வில் பி பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிளியர்? ஸோ அதே தான் பசங்களை இங்கெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. டாப் டு பாட்டம் எப்படி, லெஃப்ட் டு ரைட் எப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதில் அனோமலிஸ் இருக்குது. அனோமலிஸ் நம்ம நினைக்காத மாதிரியெல்லாம் சில நடக்கிறாங்க. அது எங்கே நடக்குது தெரியுமா? ஃப்ளூரினுக்கும் குளோரினுக்கும் இடையில ஒரு மேட்டர் என்னென்னா நமக்கு தெரியும், ஃப்ளூரின் அண்ட் குளோரின் கம்பேர் பண்ணுங்கள், யாருக்கு மோர் இல்லை. பீரியாடிக் டேபிள்லேயே மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவான எலிமெண்ட் ஃப்ளூரின் தான். அப்போ நாம என்ன நினைக்கும், ஓகே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஃப்ளூரினுக்கு தானே அதிகம், அப்போ எலக்ட்ரான் கெயின் எந்தால்பியும் ஃப்ளூரினுக்கு அதிகம்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஃப்ளூரினை விட குளோரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹையாக இருக்கும், இல்லை எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி மோர் நெகட்டிவாக இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃப்ளூரின்லேயும் குளோரின்லேயும் நாம் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது ஃப்ளூரினோட அவுட்டர் ஷெல்லு செகண்ட் ஷெல்லு, ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9 2,7. அப்போ அதில் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும்போது ஆல்ரெடி 7 எலக்ட்ரான் இருக்கு, there will be more repulsion. ஆனால் குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17 2,8,7. ஸோ அதில் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும்போது அங்கேயும் 7 எலக்ட்ரான் இருக்கு, ஆனால் அந்த 7 எலக்ட்ரான் தேர்ட் ஷெல்லில் தானே இருக்கேன். தேர்ட் ஷெல் இஸ் எ லார்ஜர் ஷெல். அப்போ அந்த லார்ஜர் ஷெல்லில் எலக்ட்ரான் வரும்போது அவ்வளவு ரிப்பல்சன் இருக்காது. ஃப்ளூரினில் இன்கமிங் எலக்ட்ரான் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ரிப்பல்ஷன் குளோரினில் இருக்காது. பிகாஸ் குளோரினோட அவுட்டர் ஷெல் இஸ் அ பிக் ஷெல். ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அக்கமடேட்டிவ் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ளூரினை விட எலக்ட்ரானை அக்கமடேட் பண்ணுற டெண்டன்சி குளோரினுக்கு அதிகமாக இருக்காங்க. தட் இஸ் வை chlorine is having greater electron affinity or more negative electron gain enthalpy than fluorine. இப்போ சொன்ன இல்லை இதே எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் எங்கேயும் சொல்லலாம், ஆக்சிஜன் ஃபேமிலிலையும் சொல்லலாம். அங்கே ஆக்சிஜனை விட யாருக்கு அதிகம்? சல்ஃபருக்கு அதிகம். ஆனால் ஆக்சிஜன் எங்கே இருக்குது தெரியுமா? சல்ஃபருக்கு அப்புறம் செலீனியம்க்கு அப்புறம் டெலூரியம், கடைசியில் தான் யார் இருக்காங்க? ஆக்சிஜன் இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து குளோரினுக்கு அப்புறம் ஃப்ளூரின் இருக்காங்க, அப்புறம் தான் புரோமின், அப்புறம் தான் அயோடின். ஃப்ளூரின் ரெண்டாவது பொசிஷன், ஹாலஜன்ஸில் ஃப்ளூரின் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. பட் ஆக்சிஜன் ஃபேமிலியில் ஆக்சிஜன் லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். இந்த ரெண்டு அனோமலிஸை நோட் பண்ணுங்க. அடுத்தது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. பசங்களா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு போண்ட் இருக்கணும், ஒரு மோலிக்யூல், ஒரு போண்டு, ஒரு கோவாலன் போண்டு இருக்கணும். பாருங்க, ஏ இருக்கு, பி இருக்கு, ரெண்டும் ஆட்டம்ஸ். அவங்களுக்கு இடையில ஒரு கோவாலன் போண்ட் இருக்கு. கோவாலன் போண்டு ஃபார்ம் ஆகணும்னா அங்கே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கணும். ஸோ தேர் இஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். ஒரு கோவாலன் போண்டுனா 2 எலக்ட்ரான் இருக்கும்.
ஆக்சுவலி அந்த 2 எலக்ட்ரான் வந்து இவங்க 2 பேரோடையும் கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. ஏயோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, பியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. அப்போ தானே கோவாலன் பாண்டு ஃபார்ம் ஆகும். எஸ். ஸோ ஒன்ஸ் பாண்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதில் ஏ ஓர் பி யாராவது ஒருத்தர் வந்து அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த டெண்டன்சியை தான் நாம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். என்ன எலக்ட்ரான்? ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது ஒரு மோலிக்யூல்ல ஒரு கோவாலன் பாண்டில் இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற டெண்டன்சி. இமேஜின் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான் யாரோட பக்கத்துக்கு வரும்? ஏயோட பக்கத்துக்கு வரும்போது ஏக்கு வந்து ஒரு பார்ஷியல் நெகட்டிவ், பிக்கு வந்து ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் தான் போடணும். ஏன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணலை, ஜஸ்ட் அட்ராக்ட் தான் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ரெடியா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் எ ரிலேட்டிவ் கான்செப்ட். கூட யார் இருக்காங்க அதை பொறுத்து தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. கூட இருக்கிறவன் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவா. ஸோ இட் இஸ் எ ரிலேட்டிவ் கான்செப்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் எ ரிலேட்டிவ் கான்செப்ட். ரிலேட்டிவ் கான்செப்ட். கூட இருக்கிறவனை பொறுத்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிஹேவியர் மாறும். ஆனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படி இல்லை. எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின், எந்தால்பி எல்லாம் வந்து ஆப்சல்யூட் கான்செப்ட். இட் இஸ் அன் ஆப்சல்யூட் கான்செப்ட். ஏன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி ஒரு எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி பார்க்கணும்னா நாம ஒரு ஆட்டத்தை ஐசோலேட் பண்ணி கேஷியஸ் ஃபார்முக்கு கொண்டு போய் தான் பார்ப்பாங்க. ஐசோலேட் பண்ணி கேஷியஸ் ஃபார்முக்கு கொண்டு போய் அவனோட எலக்ட்ரான் அஃபினிட்டியை பற்றி பேசுவான். ஆனால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படி இல்லை. கூட ஒருத்தன் போண்டில் இருக்கணும், அப்போ தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பார்க்க முடியும். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் புரியுதா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டியோட டெஃபினிஷனில் இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் டு கெயின் அன் எலக்ட்ரான் இந்த ஐசோலேட்டட் கேஷியஸ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஆனால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் த டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லணும்னா அங்கே கூட ஒருத்தர் இருக்கு தானே ஆகணும், இருந்து தானே ஆகணும். எஸ் எஸ் பசங்களா. அண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் யார்? ஃப்ளூரின். ஸோ ஒரு சும்மா ஒரு நிமோனிக் மாதிரி படிச்சுக்கோங்க. ஃபோன் கோல். என்னது? ஃபோன் கோல். ஃப்ளூரின், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் குளோரின். ஓகே, எஸ். ஸோ பசங்களா இந்த டயக்ராம் பாருங்க. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? டவுன் த குரூப். முதல்ல இதை சொல்லுங்க. அட்டாமிக் ரேடியஸை பற்றி சொல்லுங்க. அட்டாமிக் ரேடியஸ் டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். கிளியர்? ஓகே. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டாப் டு பாட்டம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். டாப் டு பாட்டம் electronegativity decreases. Left to right electronegativity increases. Left to right electronegativity increases. Ionization energy, top to bottom ionization energy decreases. Left to right ionization energy increases. Okay. Metallic character, top to bottom metallic character increases. Left to right metallic character decreases. Non-metallic character, top to bottom non-metallic character decreases. Left to right non-metallic character increases. Clear பசங்களா? எல்லாமே சொல்லியாச்சு. கேட்டுக்கோங்க, கான்செப்ட் எல்லாமே. ஓகே. ஸோ அடுத்த ஒரு டாபிக் என்னன்னா பீரியாடிசிட்டி ஆஃப் வேலன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒன்றும் இல்லை, நமக்கு பீரியாடிக் டேபிளில் நிறைய குரூப் இருக்குல்ல, நிறைய குரூப். அதில் வந்து நம்ம எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக், டி பிளாக்கை பற்றியெல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா டி பிளாக்ல வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காங்க. டி பிளாக்குக்கு வந்து டி பிளாக்கும் எஃப் பிளாக்லையும் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காங்க. அதனால இங்கே வந்து நம்ம எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக்கை மட்டும் படிக்கிறேன். எஸ் பிளாக்னு சொல்லும்போது குரூப் 1 அண்ட் குரூப் 2 இருக்குல்ல, இது எஸ் பிளாக்கு, இது வந்து பி பிளாக்கு. ஓகே. இப்போ எஸ் பிளாக்ல ஃபர்ஸ்ட் குரூப்போட பேர் ஆல்கலி மெட்டல். ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாருக்குமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. வேலன்சி கேட்டால் 1, வேலன்ஸ் எலக்ட்ரான் கேட்டால் 1. ஏன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1? ஏன்னா கடைசியில் எஸ்ல ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு. ஆமாம், அதனால. ஆல்கலைன் எர்த் மெட்டல் செகண்ட் குரூப்ல அங்கே பாருங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, வேலன்சி 2. ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லும்போது பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லணும். வேலன்சி சொல்லும்போது ஜஸ்ட் நம்பர் மட்டும் சொன்னா போதும். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன? கான்ஃபிகரேஷன் எழுதும்போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் வேற, வேலன்சி வேற. கிளியரா பசங்களா? பாருங்க, இப்போ பாருங்க, சோடியத்தோட கான்ஃபிகரேஷன் 2, 8, 1. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, வேலன்சி 1. ஏன் வேலன்சி 1 தெரியுமா? சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவுட்டர் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதனால வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதனால வேலன்சி 1. வாட் அபவுட் குளோரின்? சார், குளோரினை பொறுத்த வரைக்கும் 2, 8, 7. வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஆனால் குளோரின் ஒரு எலக்ட்ரான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதனால வேலன்சியும் 1.
கொடுக்கிறது, வாங்குறது, ஷேர் பண்ணுறது, அதான் வேலன்சி. ஆனால் அவுட்டர் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானும் வேலன்ஸியும் சம்டைம்ஸ் ஒரே மாதிரி வருவாங்க, சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேலன்சி தான், ஆனால் அதில் சைன் போடணும், ப்ளஸ் ஒரு மைனஸ் போட வேண்டியிருக்கும். 13th குரூப் போரோன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 13th குரூப் போரோன் 5, போரோன் அட்டாமிக் நம்பர் 5, 2,3 3 வேலன்சி 3, 3 எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கார்பன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 2,4 வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, வேலன்சி 4. அவங்க வந்து ஷேரிங் பண்ணுவாங்க, 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணுவாங்க. கார்பன் இஸ் மோஸ்ட் ரெடிலி டு ஃபார்ம் கோவாலன்ட் போண்ட், அயோனிக் போர்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அட்டோமிக் நம்பர், நைட்ரஜன் ஃபேமிலி அட்டோமிக், அவங்களோட நைட்ரஜனோட அட்டோமிக் நம்பர் 7, 2,5 வரும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருக்காங்க. அப்போ 5 இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஐதர் யூ கேன் டொனேட் த 5 எலக்ட்ரான், or you can share the 5 electron, or you can gain 3 electron. புரியுதா? 5 எலக்ட்ரானை கொடுக்கலாம், இல்லாட்டி 3 எலக்ட்ரானை வாங்கலாம். அதான் இங்கே 3யும் 5யும் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, அப்போ 6 எலக்ட்ரான் இருந்தால் 2 எலக்ட்ரானை வாங்கலாம்ல, அதனால தான் 2 கொடுத்துருக்காங்க. இல்லை 6 எலக்ட்ரானை என்ன பண்ணணும்? கொடுக்கணும் மீன்ஸ் ஷேர் பண்ணணும். கிளியரா? ஸோ 2 6. அடுத்து ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸோட வேலன்ஸ் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரானை வாங்கினா போதும் ஆக்டெட் கிடைக்கிறதுக்கு, இல்லை 7 எலக்ட்ரானை ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். நோபல் கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேலன்சி என்ன? 0. வேலன்சி 0. They are not ready to donate or gain any electron because they are in a stable electronic configuration. Clear பசங்களா? Okay. So next, இதுதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஆல்கலி மெட்டல்ஸ் +1, ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் +2, போரோன் ஃபேமிலி +3, கார்பன் ஃபேமிலி +4, நைட்ரஜன் ஃபேமிலிக்கு வரும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -3 பிகாஸ் தே ஆர் நாட் ரெடி டு டொனேட், தே ஆர் அக்செப்டிங் எலக்ட்ரான். பிகாஸ் ஆல்ரெடி 5 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ 3 எலக்ட்ரான் கிடைச்சா ஆக்டெட் ஆகிடும்ல, அதனால -3. ஆக்சிஜன் ஃபேமிலி ஆல்ரெடி 6 எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் கிடைச்சா ஆக்டெட் ஆகிடும், -2. ஹாலஜன்ஸ் ஆல்ரெடி 7 எலக்ட்ரான் இருக்குது, 1 எலக்ட்ரான் கிடைச்சா ஆக்டெட் ஆகிடும். நோபல் கேஸ் ஆல்ரெடி நாங்கள் ஆக்டெட்டில் தான் இருக்கோம், அதனால எங்களுக்கு கொடுக்கறதுக்கோ வாங்குறதுக்கோ இஷ்டம் இல்லை, அதனால 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். பசங்களா, அடுத்தது அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட். செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ்னா லிதியம், பெரிலியம், போரோன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். நம்ம செகண்ட் பீரியடில் ஆல்கலி மெட்டல்ஸ் இவங்க தான் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ். பசங்களா பாருங்க, செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ், அதில் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் யாரு? லிதியம். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் யாரு? பெரிலியம். போரோன் ஃபேமிலி செகண்ட் பீரியட் எலிமெண்ட் போரோன். ஃபர்ஸ்ட் பீரியடில் ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான் இருக்கேன். ஓகே, அப்போ அது போயிடுச்சு. செகண்ட் பீரியட் அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து மேலே இருக்க அப்பர் பொசிஷனில் இருக்க, பட் அவங்க என்னன்னா அந்த குரூப்பில் இருக்கிற மற்றவங்களோட பிஹேவியர்ல இருந்து இவங்களுக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்கலி மெட்டல்ஸ் லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், அதில் லிதியம் மட்டும் டிஃப்ரெண்ட். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? போரோன் ஃபேமிலி போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஆனால் போரோன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஃபேமிலி மட்டும் ஒரே மாதிரி, நான் மட்டும் டிஃப்ரெண்ட்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல. என்னோட ஃபேமிலியில் எல்லாரும் ஒரே மாதிரி, நான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அப்போ அவங்க எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்லுவேன்ல? எஸ், திஸ் இஸ் கால்டு அனாமலஸ் பிஹேவியர். ஃபேமிலியிலிருந்து நான் கொஞ்சம் டிஸ்டிங்க்ட் பிஹேவியர் காமிக்குது, ஸோ அந்த ஆளுக்கு சொல்கிற பேர் தான் அனோமலஸ் பிஹேவியர். ஸோ அனோமலஸ் பிஹேவியர் யாருக்கு தான் இருக்குது? அது செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஏன் அவங்களுக்கு மட்டும் இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மேலே இருக்காங்கல்ல, ஸ்மாலர் சைஸு. என்ன காரணம்? ஸ்மாலர் சைஸு. ஸ்மால் சைஸ் ஆகும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஹை அயனைசேஷன் என்தால்பி. அதே மாதிரி செகண்ட் பீரியடில் எங்கேயுமே யார் இல்லை? டி ஆர்பிட்டல் கிடையாது, எஸ்ஸும் பியும் மட்டும்தான் இருக்கு, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ். அதே மாதிரி கிரேட்டர் எபிலிட்டி டு ஃபார்ம் பி மல்டிபிள் பாண்ட்ஸ், டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ற டெண்டன்சி. இந்த ரீசன்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்காங்க? செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. யாருக்கு? லிதியத்துக்கு, பெரிலியத்துக்கு, போரோனுக்கு, கார்பனுக்கு. தட் இஸ் வை தே ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் தேர் ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ். அதனால தான் அவங்களோட குரூப் மெம்பர்ஸ்ல இருந்தும் டிஃபரெண்ட் பிஹேவியர் காமிக்குது. இஸ் இட் கிளியர்? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வேணுமா? சொல்றேன். லிதியம் எப்படி எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு? எல்லா ஆல்கலி மெட்டல்ஸ்ல இருந்தும் லிதியம் மட்டும் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குது? என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் லிதியம் காமிக்குது பாருங்க. ஹார்டர் தேன் ஆல்கலி மெட்டல். மற்ற ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாம் சாஃப்ட், ஆனால் லிதியம் மட்டும் கொஞ்சம் ஹார்டு. மற்றவங்க எல்லாம் லிதியம் வந்து LiO2 ஃபார்ம் பண்ணுறாங்க, பெராக்சைடெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால்
மற்றவங்களுக்கெல்லாம் பெராக்சைடு ஃபார்ம் பண்ணுற டெண்டன்சி இருக்குது. லிதியத்தோட போண்டில் கோவாலன் கேரக்டர் அதிகம், மற்றவங்களுக்கெல்லாம் அயோனிக் கேரக்டர் அதிகம். லிதியத்துக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கிற சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் கூட எல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஆனால் பக்கத்து குரூப்பில் இருக்கிற மெக்னீஷியம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. தட் இஸ் கால்டு டயகனல் ரிலேஷன்ஷிப். தட் இஸ் கால்டு டயகனல் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது லிதியம், இது சோடியம், இது பொட்டாசியம், இது ருபீடியம், இங்கே பெர்லியம், இங்கே மெக்னீஷியம், இங்கே கால்சியம், இங்கே ஸ்ட்ரோன்ஷியம், இங்கே போரோன், இங்கே அலுமினியம், இங்கே கேலியம், அப்படி இருக்குல்ல. இப்போ பாருங்க, லிதியத்துக்கு யார் கூட ரிலேஷன்ஷிப்பு? மெக்னீஷியம் கூட. லிதியத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட? மெக்னீஷியம் கூட. அதே மாதிரி பெர்லியத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட? பெர்லியத்துக்கு யார் கூட? அலுமினியம் கூட. பெர்லியத்துக்கு யார் கூட? அலுமினியம் கூட. டயகனல் ரிலேஷன்ஷிப். திஸ் இஸ் கால்டு டயகனல் ரிலேஷன்ஷிப். புரியுதா பசங்களா? டயகனல் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி பிஹேவியர் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் யார் டிஸ்டிங்க்ட்? பெர்லியம் எப்படியெல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்கு. போரன் எப்படியெல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கார்பன் எப்படியெல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, அது அவ்வளோதான் இருக்குது. அதே மாதிரி நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், ஹீலியம் எல்லாம் எப்படியெல்லாம் அவங்களோட மற்ற எலிமெண்ட்ஸில் இருந்தும் சேம் குரூப்பில் இருக்கிற அதர் எலிமெண்ட்ஸில் இருந்து எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அவ்வளோதான் இருக்குது அதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் periodic trends and chemical reactivity. Okay, elements on the extreme left பத்தி பேசுறாங்க. periodic tableல extreme leftல யார் இருக்காங்க? extreme leftல S block இருக்காங்க. S blockல எந்த group இருக்காங்க? extreme leftல S blockல extreme leftல alkali metals இருக்காங்க. ஓகே, ஸோ periodic tableல most reactive metals யாரு? அது alkali metals தான். எங்க இருக்காங்க? extreme leftல இருக்காங்க. கிளியரா பசங்களா? இந்த ஆல்கலி மெட்டல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அவங்களோட சைஸ் அதிகம், ஸோ அதனால அயனைசேஷன் எந்தால்பி கம்மியாக இருக்கும். லோ அயனைசேஷன் எந்தால்பி. அவங்களுக்கு எலக்ட்ரான் கெயின் எந்தால்பியும் கம்மியாக இருக்கும். ஏன்னா தே ஆர் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்னால் எலக்ட்ரானை கொடுக்குற டெண்டன்சி தான் அதிகம், வாங்குற டெண்டன்சி இல்லை. ஸோ எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி கம்மியாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அட்ராக்டிங் டெண்டன்சி அதுவும் கம்மியாக இருக்கும். பிகாஸ் தே ஆர் ரெடி டு டொனேட் எலக்ட்ரான்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்காங்க வித் லோ அயனைசேஷன் எந்தால்பி, low electronegativity, low electron affinity. Clear? அடுத்தது elements on the extreme right. periodic table ஓட ரைட் சைடுனா P block. P blockல எக்ஸ்ட்ரீம் ரைட்டு நோபல் கேஸ். ஆனால் நோபல் கேஸ் பற்றி எதுவும் பேசக்கூடாது இல்லை, அதனால் அது வேண்டாம். ஹாலஜன்ஸ், நோபல் கேஸ் ரியாக்டிவிட்டி இல்லையே, எல்லாருக்குமே தெரியுமே. ஸோ ஹாலஜன்ஸை பற்றி பேசுகிறோம். எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் அவங்க யார்? அவங்க வந்து நான் மெட்டல்ஸ், ஹைலி நான் மெட்டாலிக் கேரக்டர் இருப்பாங்க இல்லை, நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அயனைசேஷன் எந்தால்பி எப்படி இருக்கும்? ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி. அவங்களுக்கு எலக்ட்ரான் மேலே ரொம்ப ஆசை இருக்குது. எலக்ட்ரானை கிடைச்சதும் அவங்க லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் வை தே ஆர் ஹேவிங் ஹைலி நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி. அண்ட் தேர் அயனைசேஷன் எந்தால்பி இஸ் ஆல்சோ வெரி ஹை. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போகும்போது சைஸு கம்மியாகும். சைஸு கம்மியானால் அயனைசேஷன் எந்தால்பி அதிகமாகும். ஸோ மெட்டாலிக் கேரக்டர் எங்கே அதிகம்? லெஃப்டில் எங்கே அதிகம்? மேலேயா கீழேயா? லிதியத்துக்கா சீஷியத்துக்கா? சீஷியம். மெட்டாலிக் கேரக்டர் இஸ் ஹையஸ்ட் ஆன் த லெஃப்ட் and decreases across the period. லெஃப்ட் ரைட் போகும்போது மெட்டாலிக் கேரக்டர் குறையுது. நான் மெட்டாலிக் கேரக்டர் எங்கே? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்மியாக இருக்கும். லெஃப்டிலிருந்து ரைட்டுக்கு போக போக நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஹாலஜன்ஸுக்கு. கிளியர்? ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா பசங்களா? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ வேலன்சி ஒரு ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நோபல் கேஸுக்கு தான் இருக்குது. யாரெல்லாம் நோபல் கேஸு? ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனான், ரெடான், organosine. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் யார் இருக்காங்க? ஹீலியம் இருக்காங்க. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட். பசங்களா, ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னா அதில் எஸ் பிளாக்கும் வரும், பி பிளாக்கும் வரும். ஆனால் பி பிளாக்கில் யார் வராது? நோபல் கேஸ் வராது. எக்ஸ்க்ளூட். யாரை ரிமூவ் பண்ணணும்? எக்ஸ்க்ளூட் நோபல் கேஸ். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அதே மாதிரி பி பிளாக்ல போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலஜன் ஃபேமிலி வரைக்கும் வரும். ஆனால் யாரும் இல்லை? நோபல் கேஸ் இல்லை. ஸோ இங்கே நோபல் கேஸ் இருக்கா? தெரியாதே. ஆட்டோமிக் நம்பர் தான் தந்திருக்கு. அதனால நோபல் கேஸோட ஆட்டோமிக் நம்பரும் நம்ம படிக்கணும். பசங்களை நல்லா பாருங்க, நோபல் கேஸோட ஆட்டோமிக் நம்பர் படிச்சுக்கோங்க. 2, 10, 18, 36, 54, 86, 118. அப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆட்டோமிக் நம்பர் இங்கே இருக்கா பாருங்க. 54 இருக்கு. 54 யாரு? ஜெனான். ஜெனான் இஸ் எ நோபல் கேஸ். ஸோ அதனால அது ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட் கிடையாது.
Next question பாருங்க, arrange the following elements in the increasing order of metallic character. Metallic character எங்க அதிகம்? S blockல. S blockல இருக்கிற elements யாரு? Sodium S block, magnesium S block. அவங்க ரெண்டு பேர் தான் most metallic. சார் இவங்க ரெண்டு பேர்ல யாரு most metallic? ஆல்கலியா alkaline earth-ஆ? alkali metal. So alkaline metal என்ன ஆர்டர் சொல்லியிருக்காங்க? increasing order சொல்லியிருக்காங்கல்ல. So most metallic sodium. அதை விட metallic character இங்க magnesiumத்துக்கு கம்மியா இருக்கும். சோடியத்தோட கம்மியா இருக்கும் magnesium. இதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும். இவங்க எல்லாரும் P block. P blockல பார்த்தீங்கன்னா சிலிக்கன் இருக்கு, பெர்லியம் இருக்கு. பெர்லியம் இருக்கே, பெர்லியம் வரும். பெர்லியம் இஸ் ஆல்சோ செகண்ட் குரூப் எலிமெண்ட். ஆல்கலைன் எர்த் மெட்டல் தான், ஆனாலும் அது அனோமலஸ் பிஹேவியர் காணிக்கிறதுனால கொஞ்சம் நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்கு. ஸோ மெக்னீஷியத்துக்கு அப்புறம் யார் வரும்? பெர்லியம் வரும். அதுக்கப்புறம் சிலிக்கனா ஃபோஸ்பரஸா? நல்லா பாருங்க, சிலிக்கன் கார்பன் ஃபேமிலியில் இருக்கு, ஃபோஸ்பரஸ் நைட்ரஜன் ஃபேமிலி இருக்கு. அப்போ யார் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்கிறது யார்? ஃபோஸ்பரஸ். அப்போ அவனுக்கு தான் மெட்டாலிக் கேரக்டர் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே ஃபோஸ்பரஸ், இங்கே சிலிக்கன். So this is the right answer. Clear. Next question பாருங்க, the size of isoelectronic species F minus Ne Na plus. இவங்க பாருங்க, இங்க 10 எலக்ட்ரான், இங்கேயும் 10 எலக்ட்ரான், இங்கேயும் 10 எலக்ட்ரான். அதனால தான் இவங்க ஐசோஎலக்ட்ரானிக்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 9 ப்ரோட்டான்ஸ். ஃப்ளூரினோட அட்டோமிக் நம்பர் 9 ப்ரோட்டான். நியோனோட அட்டோமிக் நம்பர் 10. ஸோ இங்கே 10 ப்ரோட்டான். சோடியத்தோட அட்டோமிக் நம்பர் 11. இங்கே 11 ப்ரோட்டான். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் டிஃப்ரெண்ட்னா நியூக்ளியஸோட சார்ஜும் டிஃப்ரெண்ட். கரெக்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேம், ஆனால் நியூக்ளியஸோட சார்ஜ் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் நியூக்ளியஸுக்கு யார் சார்ஜ் அதிகமாக இருக்கும்? 11 ப்ரோட்டான் சார்ஜ் அதிகம். சார்ஜ் அதிகம்னா என்ன ஆகும்? எலக்ட்ரானை வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவேன். அப்போ சைஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். அதனால் இதில் வந்து அதனால தான் இதில் யார் வந்து லோவஸ்ட் சைஸு? சொல்லுங்க, யார் லோவஸ்ட் சைஸு? Na plus. அதை விட அதிகம் நியோ, அதை விட அதிகம் F மைனஸ். கிளியரா? ஸோ இதுக்கு என்ன காரணம்? அப்போ இவங்களோட சைஸில் வேரியேஷன் வரதுக்கு காரணம் நியூக்ளியர் சார்ஜ். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, considering the elements fluorine, chlorine, oxygen, nitrogen, correct order of chemical reactivity in terms of oxidizing property. பசங்களா, ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டினா எலக்ட்ரானை வாங்குறதுக்கான டெண்டன்சி இருக்கணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற டெண்டன்சி. எனக்கு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண முடியும். அப்போ நான் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறாங்க, எனக்கு ரிடக்ஷன் நடக்குது, அப்போ எனக்கு ஆக்சிடைசிங் பவர் அதிகம். யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவங்களுக்கு தான் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். கிளியரா? அப்போ இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், ஃப்ளோரின் இருக்குது, குளோரின் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஃப்ளோரினு, குளோரினு, ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த 4 பேரில் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் யார் தெரியுமா? மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ஃப்ளூரின் தானே? எஸ். ஸோ ஃப்ளூரினோட தான் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் 12th போகும்போது அங்கே எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் எல்லாம் இருக்குது, சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில். அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினை பார்க்கலாம். ஃப்ளூரின் வித் என்ன சொல்கிறது, ஹையஸ்ட் ஆக்சிடைசிங் பவர், ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். ஃப்ளூரின் இஸ் ரெடிலி ரெடியூஸ்ட், ஸோ இட் இஸ் ஹேவிங் கிரேட்டர் ஆக்சிடைசிங் பவர். ஸோ ஃப்ளூரினுக்கு தான் மேக்ஸிமம். மினிமம் யார் இந்த லிஸ்ட்டில்? ஃப்ளூரின், குளோரின், 2 ஹாலஜன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன். ஸோ இருக்கிறதுல 4 பேரில் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எல்லாம் யாருக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நைட்ரஜன். ஸோ கண்டிப்பாக வந்து லீஸ்ட் யாராக இருக்கும்? நைட்ரஜனாக இருக்கும். மோஸ்ட் யாராக இருக்கும்? ஃப்ளூரினாக இருக்கும். அப்படி பாருங்கள், அப்படி பார்த்தா ஃப்ளூரின், நைட்ரஜன், இங்கே ஃப்ளூரின், இங்கே நைட்ரஜன், இங்கே குளோரின், அப்போ இது வராது. இங்கே ஃப்ளூரின், இங்கே நைட்ரஜன், இங்கே ஆக்சிஜன், இதுவும் வராது. 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளூரின், குளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜனா, இல்லை ஃப்ளூரின், ஆக்சிஜன், குளோரின், நைட்ரஜன். அப்போ தான் பசங்களா நீங்கள் ஞாபகத்தில் வரணும். பசங்களா ஒரு விஷயம் இருக்குது, என்ன? ஃப்ளூரினுக்கு அப்புறம் செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் யார் தெரியுமா? அது ஆக்சிஜன் தான் வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட், வாட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் electron gain enthalpy and electron negativity? electron gain enthalpyனாலும் electron negativiனாலும் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன? ஒன்று electron gain enthalpyன்னு சொல்லும்போது நாம் ஆட்டத்தை ஐசோலேட் பண்ணி கேஷியஸாக தனியாக கூட்டிகிட்டு போய் தான் கேட்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் electron gain enthalpy is defined for isolated gaseous atom. ஓகே. ஆனால் electron negativity அப்படி இல்லை, இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். கூட ஒருத்தர் இருக்கணும், போண்டெல்லாம் இருக்கணும். இன்னே மாலிக்யூல் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து ஆல்வேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எப்போ? இன்னே மாலிக்யூலில் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் த டெண்டன்சி டு அக்செப்ட். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறோம். இங்கே அக்செப்ட் இல்லை, கிடையாது. இங்கே ஜஸ்ட் அட்ராக்ட் தான் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் பேரை வந்து ஜஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி பேசிக் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இங்கே 2 இடத்துலையுமே இருக்குது. ரைட். Would you expect the first ionization enthalpy for 2 isotopes? Isotopes என்ன பசங்களா? ஐசோடோப்ஸ்னு சொன்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்பன் 612, கார்பன் 613.
அப்போ இது ரெண்டும் ஐசோடோப்ஸ். இந்த ரெண்டு ஐசோடோப்ஸுக்கும் அயனைசேஷன் எந்தால்பி ஒரே மாதிரி இருக்குமா? அயனைசேஷன் எந்தால்பினா எலக்ட்ரானை வெளியெடுக்கிறதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய எனர்ஜி. எலக்ட்ரானை வெளியெடுக்கணும்னா அதுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனைனா நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நியூக்ளியஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நியூக்ளியஸில் யார் இருக்காங்க, ப்ரோட்டான். இந்த ஐசோடோப்பில் எத்தனை ப்ரோட்டான், 6 ப்ரோட்டான். எத்தனை எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான். ஏன்னா ஆட்டோமிக் நம்பர் 6. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் 6, நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 6. இங்கேயும் பாருங்க ஆட்டோமிக் நம்பர் 6, அப்போ ப்ரோட்டானும் 6, எலக்ட்ரானும் 6. அப்போ ஐசோடோப் ஆனதுனால இதுதான் மாறுது, நியூட்ரானோட நம்பர் தான் மாறுது. நியூட்ரான் மட்டும்தான் வேரியிங்காக இருக்குது. ஸோ பசங்களா, நாம் ஐசோடோப்ஸோட அயனைசேஷன் எந்தால்பி பற்றி பேசும்போது அயனைசேஷன் எந்தால்பியில் டிஸ்கஷனில் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் மட்டும்தான் வரும். ப்ரோட்டான் நியூக்ளியஸில் சார்ஜ் கொடுக்குது, ஸோ அட்ராக்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் தான் நம்ம வெளியெடுக்க ட்ரை பண்ணுறோங்க. ஸோ அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம வெளியெடுக்கணும்னா அந்த ஆட்டத்துக்கு சார்ஜ் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். இதில் நியூட்ரானுக்கு எந்த ரோலும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐசோடோப்ஸோட அயனைசேஷன் எந்தால்பி மாறுமா, மாறாது. ஏன்னா நியூட்ரானுக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால் வாட் வுட் யூ எக்ஸ்பெக்ட்னு கேட்குறாங்க. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் த அயனைசேஷன் எந்தால்பி ஆஃப் 2 ஐசோடோப்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் வில் பி சேம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸோட பேர் கொடுக்கல, எலமெண்ட்ஸுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த எலமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி. பாருங்க, திஸ் இஸ் IE1 ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி. திஸ் இஸ் செகண்ட் அயனைசேஷன் எந்தால்பி. திஸ் இஸ் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி. ஓகே, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் எந்தால்பி அண்ட் எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி வேல்யூஸ் ஆஃப் 6 எலிமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம கீழே இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த லீஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட் யாரு? த லீஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட், இதில் லீஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். மெட்டல் ஆனாலும் லீஸ்ட் ரியாக்டிவ் இருக்கும், நான் மெட்டல் ஆனாலும் லீஸ்ட் ரியாக்டிவ் இருக்கும். பசங்களா இதில் பாருங்கள், லீஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட்னு சொல்லும்போது மெட்டாலிக் கேரக்டரும் கம்மியாக இருக்கணும், நான் மெட்டாலிக் கேரக்டரும் கம்மியாக இருக்கணும். இல்லை அதை என்ன சொல்கிறது, ஒரு நோபல் கேஸாக இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ பார்க்கலாமா? அயனைசேஷன் எந்தால்பி கம்மி, அப்போ இது மெட்டல். கம்மி, அப்போ இது மெட்டல். மெட்டல்னா ரியாக்டிவிட்டி இருக்குது. அயனைசேஷன் எந்தால்பி கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் எலக்ட்ரானை வாங்கும்போது எனர்ஜி கொடுக்குதே, அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்குது. இது அயனைசேஷன் எந்தால்பி அதிகம்தான். ஆனால் எலக்ட்ரான் வாங்கும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறாங்களே, அப்போ ரியாக்டிவிட்டி இருக்குது. இது பாரு, அயனைசேஷன் எந்தால்பி அதிகம். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானை கிடைச்சாலும் எனர்ஜி கேட்குறாங்க. தட் மீன்ஸ் எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எலக்ட்ரானை வாங்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? அயனைசேஷன் எந்தால்பி ஹையாக இருக்கேன், தட் மீன்ஸ் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி பாசிட்டிவில் இருக்கேன், தட் மீன்ஸ் வாங்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படின்னா ரெண்டு பிஹேவியரும் இல்லைன்னு அர்த்தம். அவன் தானே லீஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட், அப்போ அவன் தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கிடைச்சது, இட் இஸ் எலிமெண்ட் 5. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்னா என்ன? மெட்டல்னால் ஈஸியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கணும். அப்படின்னா அயனைசேஷன் எந்தால்பி கம்மியாக இருக்கணும், லீஸ்ட்டாக இருக்கணும். அயனைசேஷன் எந்தால்பி கம்மி, 520, 490, 730, 419 2 ஆன்சர் கிடைச்சி 2. செகண்ட் ஆன்சர் 2. அடுத்தது மோஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் கேட்குறாங்க. நான் மெட்டல்னால் எலக்ட்ரானை வாங்குகிற டெண்டன்சி அதிகமாக இருக்கணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற டெண்டன்சி அதிகமாக இருக்கணும். அப்படின்னா எலக்ட்ரான் கிடைச்ச உடனே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி ஹைலி நெகட்டிவாக இருக்கணும். எலக்ட்ரான் கெயின் நெகட்டிவ், ஹைலி நெகட்டிவ். இது -328 யார்? 3. கிளியரா? அடுத்தது த லீஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் தான். நான் மெட்டல்னா எலக்ட்ரானை வாங்கணும், அப்போ எனர்ஜியை கொடுக்கணும். எனர்ஜியை கொடுத்தா நெகட்டிவ், ஸோ நெகட்டிவாக இருக்கணும். எலக்ட்ரான் கெயின் எந்தால்பி நெகட்டிவாக இருக்கணும், ஆனால் மோர் நெகட்டிவ் இல்லை, லெஸ் நெகட்டிவாக இருக்கணும். லெஸ் நெகட்டிவ், -60, -48, -40 இருக்கே, லெஸ் நெகட்டிவ் தானே. அப்போ அது 6, லெஸ் நெகட்டிவ் தானே. 6 -48
லீஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் ஆமாம். நான் மெட்டல்னா என்ன பண்ணணும்? நான் மெட்டல்னா எலக்ட்ரானை வாங்கினா நான் மெட்டல். 1 செகண்ட் பசங்களா. நான் மெட்டல் லீஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் தானே கேட்டிருக்காங்க இருக்கிறதுலே. ஓகே, இருக்கிறதுலையே லீஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல் கேட்குறாங்க. லீஸ்ட் ரியாக்டிவ் நான் மெட்டல்னா எல்லாரையும் நான் மெட்டலை இமேஜின் பண்ணுங்க. அப்போ அதில் லீஸ்ட் ரியாக்டிவ் யார்? எலக்ட்ரான் வாங்குறதுக்கு டெண்டன்சியே இல்லாதவன் யார்? +48. அது யார்? 5 தான் வரும். ஓகே, அடுத்தது த மெட்டல் விச் கேன் ஃபார்ம் ஏ ஸ்டேபிள் பைனரி ஹாலைட். ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, MX2னு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் யார்? ஹாலஜன். அப்போ ஹாலஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. அப்போ 2 ஹாலஜன் -2. அப்போ மெட்டல் வந்து +2. புரியுதா? அப்போ மெட்டல் வந்து +2ல இருக்கணும். MX2னு சொல்லும்போது மெட்டல் வந்து +2ல இருக்கணும். அப்படின்னா 2 எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பியும் செகண்ட் அயனைசேஷன் எந்தால்பியும் கம்மியாக இருக்கணும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி 520, செகண்ட் வந்து ரொம்ப அதிகம் இவனில். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி கம்மியாக இருக்குது, ஆனால் இது வந்து அதிகம் இவனும் இல்லை. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி 160, அதுவே அதிகம் இருக்குது இல்லை? இது அதை விட கொஞ்சம் அதிகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி செகண்ட் அயனைசேஷன் எந்தால்பியும் ரெண்டும் கம்மியாக இருக்கணும், ரெண்டும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது 738 தான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் எந்தால்பி 1004. இது ரெண்டும் பரவாயில்ல, ரெண்டும் கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால 6. அப்போது ஆப்ஷன் கொஸ்டின் இ ஆன்சர் 6. Last question. The metal which can form predominantly stable covalent halide of the formula MX மட்டும் ஃபார்ம் ஆனா போதும். MX ஃபார்ம் ஆனா போதும்னா X-1 மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. தட் மீன் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி மட்டும் கம்மியாக இருந்தால் போதும். அப்போ அந்த லிஸ்ட்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எந்தால்பி கம்மியாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் யாரானாலும் பரவாயில்ல. 520 கம்மி தான், ஆனால் அதை விட கம்மி இருக்கே 419 ரொம்ப கம்மியாக இருக்கே. இது மட்டும் கம்மியானது, இது அதிகம் தானே? எஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 2. Option 2 is the right answer. Okay, next question. What electronic arrangement of an atom has the lowest ionization enthalpy? In the electronic arrangement la lowest ionization enthalpy, low ionization enthalpy யாருக்குன்னு கேக்குறாங்க. So just இது யாருன்னு பார்க்கலாமா? 1s2 2s2 2p3 7 electrons இருக்குல்ல, this is nitrogen. 1s2 2s2 2p6 3s1 யாரு? atomic number 11, this is sodium. 1s2 2s2 2p6, this is neon. 1s2 2s2 2p5, this is fluorine. பசங்களா, இதில் லோ அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு? லோ அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்டில் யார்? எஸ் பிளாக்கில் ஆல்கலி மெட்டல்ஸு, ஆல்கலின் அர்த்த மெட்டல்ஸு. அதில் யாராவது இருக்கா? இருக்குது சார், சோடியம் ஆல்கலி மெட்டல்ஸு. மெட்டலுக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் டெண்டன்சி அதிகம், அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருப்பாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் நாட் அன் அனாமலஸ் பெயர் இன் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். பசங்களா, மெண்டலீவோட பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, மெண்டலீவோட பீரியாடிக் டேபிளில் சில இடங்கள் எல்லாம் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டோமிக் மாஸை வயலேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன் பொட்டாசியம், ஆர்க்கு, கொபால்ட்டு நிக்கல், கோனி, டெலூரியம் அயடின், டி, ஆர்க்கு கோனி டி, அப்படி படிச்சுக்கோங்க. ஆர்க்கு கோனி. இங்கெல்லாம் என்ன, ஆர்கனை விட பொட்டாசியத்தோட அட்டோமிக் மாசு கம்மி. ஆனால் முதல்ல ஆர்கன் வந்து அதுக்கப்புறம் தான் பொட்டாசியம் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன் வந்து if I remember it correctly, it is 39.1. ஆனால் பொட்டாசியம் வந்து இது 39.9, இது வந்து 39.1. டிஃப்ரென்ஸ் புரியுதா? பொட்டாசியத்தோட அட்டோமிக் மாசு 39.1, ஆர்கனோட அட்டோமிக் மாசு 39.9. அப்போ இதில் யாருக்கு அட்டோமிக் மாசு அதிகம்? ஆர்கனுக்கு. அதிகமாக எப்படி இருக்கணும்? இல்லை, கம்மியாக இருக்கிறவன் முதல்ல எழுதணும். பொட்டாசியத்துக்கு அப்புறம் தானே ஆர்கன் வரணும். ஆனால் அப்படி வராமல் அவங்க இப்படி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்குது? ஆர்கன் பொட்டாசியத்துக்கு மேட்சாக அதே மாதிரி இருக்குது, கொபால்ட் நிக்கலுக்கு இருக்குது, டெலூரியம் அயடினுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அலுமினியம் அண்ட் சிலிக்கன் தான். அங்கே இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பசங்களா, எஸ் தட்ஸ் இட். சைலத்தோட லாஸ்ட் இயர் வின்னர்ஸாக தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஷைனிங் ஸ்டார்ஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் 2025. அண்ட் இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் தான் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்காக நல்லா முயற்சி பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சைலத்தோட சேர்ந்து சைலத்தோட பிளாட்ஃபார்மில் யூடியூப் சேனல்ஸ்லேயே ஆகட்டும், நம்மளோட ஆப் கிளாஸஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சேர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எஃபெக்டிவாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம சேனல் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ, அது இந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் அது வந்து ப்ராம்ப்டாக உங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடுவோம்.
ஸோ பசங்களா, தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இன்னொரு செஷனில் சந்திக்கிறேன். பாய்.